வணக்கம். தமிழ்நாடு அரசு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுதி 1 தமிழ்நாடு அரசு விலையில்லா பாடநூல் வழங்கும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டது. பள்ளி கல்வித்துறை. வாசிப்பது கே. பொன்னுச்செல்வி. அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகள். கற்றலின் நோக்கங்கள். ஐரோப்பிய வல்லரசுகளுக்கிடையே பகைமையும் மோதல்களும் ஏற்படுவதற்கு இட்டு சென்ற காலனி ஆதிக்க போட்டி. கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் அதிக வலிமை மிகுந்த நாடாகவும் ஆக்கிரமிப்பு செய்யும் தன்மை கொண்ட நாடாகவும் மேலெழுதல். காலனி ஆதிக்கம் ஆப்பிரிக்காவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துதல். முதல் உலகப் போருக்கான காரணங்கள், போரின் போக்கு, விளைவுகள். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும் அதன் சரத்துக்களும். ரஷ்ய புரட்சிக்கான காரணங்களும் அதன் போக்கும் விளைவுகளும். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுதலும் அதன் செயல்பாடுகளும் தோல்வியும். அறிமுகம். உலக வரலாற்றில் கிபி 1914ஆம் ஆண்டு ஒரு திருப்பு முனையாகும். 1789ஆம் ஆண்டு தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914இல் வெடித்த முதல் உலகப் போரில் உச்சத்தை அடைந்து 20ஆம் நூற்றாண்டுடைய போக்கையை தீர்மானித்தன. ஆகையால் வரலாற்று ஆசிரியர்கள் இதனை நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என அழைத்தனர். இப்போரை ஒட்டுமொத்த உலகின் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலை சார்ந்த போராகும். மேலும் இப்போரை குடிமக்களின் பெரும்பகுதியினரை பாதித்த போராகும். இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. போரின் முடிவில் 3 பேரரசுகள் சிதறுண்டு கிடந்தன. அவை ஜெர்மனி, ஆஸ்ட்ரிய ஹங்கேரி, உதுமானிய பேரரசு ஆகியனவாகும். இப்போரின் மிக பெரும் விளைவு ரஷ்ய புரட்சியாகும். அது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அதுபோன்ற புரட்சிகளில் முதலாவதும் ஆகும். முதன் முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றன. இப்பாடத்தில் நாம் முதல் உலகப் போர் வெடிப்பதற்கு இட்டு சென்ற சூழல்கள் குறித்தும், ரஷ்ய புரட்சி, பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட பன்னாட்டு அமைதி நிறுவனம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் விளைவுகள் பற்றியும் விவாதிப்போம். தலைப்பு 1. காலனிகளுக்கான போட்டி. முதலாளித்துவ நாடுகளில் சந்தைகளுக்கான போட்டி. முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களின் நோக்கம் மிகை உற்பத்தி செய்வதாகும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வம் மென்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கவும், இருப்பு பாதை அமைக்கவும், நீராவி கப்பல் கட்டவும் அல்லது இவை போன்ற பிறவற்றுக்கும் பயன்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்காவில் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் அரங்கேற துணை புரிந்தன. முதலாளித்துவம் மிக பெரும் முரண்களை ஏற்படுத்தின. அம்முரண்கள் அதிக அளவு வறுமை, அதிக அளவு செல்வ குவிப்பு, குடிசை பகுதிகள், விண்ணை முட்டும் கோபுரங்கள், பேரரசுகள் மற்றும் அவற்றை சார்ந்திருக்கும் சுரண்டப்பட்ட காலனிகள் போன்றவை ஆகும். 19ஆம் நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் யாதெனில், ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனிகளாக்கப்பட்டு சுரண்டப்பட்டதும் ஆகும். ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே இங்கிலாந்து ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்ததோடு உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கியது. சந்தை, கச்சா பொருள் ஆகியவற்றுக்கான தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்கான தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறியது. ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய பண்புக்கூறான தொழில், நிதி ஆகிய இரண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களின் பொருட்கள் மற்றும் மூலதனத்திற்கான லாபத்தை தேடும் என்பது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. சுதந்திர வணிகம் என்னும் பழைய கோட்பாடு சரிந்து வீழ்ந்தது. அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்புகளும் உருவாயின. அதிகாரமிக்க இக்கூட்டு நிறுவனங்களும் கூட்டுரிமை குழுக்களும் அரசுகளின் மீது மேலாதிக்கம் செலுத்தின. ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்புக்கூறுகளும். முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்கிறது.
முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் என லெனின் கூறுகிறார். மிக பெரும் அளவிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு மட்டுமல்ல, பெரும் அளவிலான கச்சா பொருட்களும் தேவைப்பட்டன. அனைத்து இடங்களிலும் முற்றுரிமை முதலாளித்துவத்திற்கு ரப்பர், எண்ணெய், நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி, வெப்பமண்டல பகுதிகளை சார்ந்த உணவுப் பொருட்கள், கனிமங்கள் ஆகிய கச்சா பொருட்கள் தேவைப்பட்டன. கச்சா பொருட்களில் மூலங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு அழைத்து சென்றது. ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான முறையாக இராணுவமயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. தலைப்பு 2. வல்லரசுகளின் போட்டி. ஐரோப்பா. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள் உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனியப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. 1880 காலப்பகுதியில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் காலனிமயமாக்கப்பட்டு விட்டன. ஆப்பிரிக்கா மட்டுமே விடுபட்டு இருந்தது. 1881 1914 ஆண்டுகளுக்கிடையே ஆப்பிரிக்காவும் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டு காலனிகளாக ஆக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் தொழிற்துறையில் ஜெர்மனி புரிந்த சாதனைகள் அதற்கு ஐரோப்பாவில் ஒரு மேலாதிக்க நிலையை வழங்கியது. காலனியாதிக்க போட்டிக்குள் ஜெர்மன் நுழைந்தபோது உலகமானது பெரும்பாலும் ஏனைய ஏகாதிபத்திய சக்திகளால் கைப்பற்றப்பட்டிருந்தது. விரிவாகம் செய்ய வெற்றிடங்கள் இல்லாததால் ஏகாதிபத்திய சக்திகள் தங்களுக்குள்ளேயே அடுத்த நாட்டிற்கு சொந்தமான பகுதியை கைப்பற்ற முயன்றன. ஐரோப்பாவில் 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனியாதிக்க போட்டியில் கலந்து கொண்டன. வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்கள். தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வகித்தாலும் பரந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்திற்கு மனநிறைவு ஏற்படவில்லை. இங்கிலாந்து ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியதிருந்தது. ஏனெனில் அந்நாடுகள் விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்து சந்தையையும் கைப்பற்றின. நாடுகளுக்கிடையிலான இப்போட்டி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட காரணமாயிற்று. ஆசிய ஜப்பானின் எழுச்சி. ஆசியாவில் ஜப்பான் இக்கால பகுதியில் மெய்ஜி சகாப்தம் 1867 முதல் 1912 மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகளில் அவற்றுக்கு நிகராக மாறியது. ஜப்பான் தொழிற்துறையில் சிறந்த நாடாகவும் அதே சமயத்தில் ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் ஆகியது. ஆட்சியாளர்கள் நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேல்நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது. நவீன இராணுவம், கடற்படை ஆகியவற்றுடன் தொழில்துறையில் முன்னேறிய நாடாக ஜப்பான் மேலெழுந்தது. ஏகாதிபத்தியம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலும் ஜப்பான் ஐரோப்பிய சக்திகளை அடிப்பிசக்காத அப்படியே பின்பற்றியது. 1894 ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக ஒரு போரை மேற்கொண்டது. இச்சீனா ஜப்பானிய போரில் 1894 முதல் 1895 சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்தது. உலகை வியக்க வைத்தது. இப்போரில் ஜப்பான் பெற்ற வெற்றி ஐரோப்பிய சக்திகளால் விரும்பப்படவில்லை. தொடர்ந்து ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய வல்லரசுகளில் எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோக்டன் தீபகற்பத்தை ஆர்த்தர் துறைமுகத்துடன் சேர்த்து கொண்டது. இந்நடவடிக்கை மூலம் கிழக்கு ஆசியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு என ஜப்பான் மெய்ப்பித்தது. முதல் உலகப்போர் வரைபடம், விளக்கப்படம், 3 நாடுகளுக்கிடையே நட்புறவு ஒப்பந்தம், பிரித்தானிய பேரரசு, பிரெஞ்சு பேரரசு, ரஷ்ய பேரரசு, 3 கூட்டணி, ஜெர்மன் பேரரசு, இத்தாலிய பேரரசு, ஆஸ்ட்ரிய ஹங்கேரியன் பேரரசு, மற்றவர்கள்.
ஐரோப்பிய அரசுகள் கொடுத்த அதிகமான அழுத்தத்தின் காரணமாக ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தின் மீதான தனது கோரிக்கையை விட்டுக் கொடுத்தது. இச்சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா பெரும்படையொன்றை மஞ்சூரியாவுக்கு அனுப்பியது. 1902 இங்கிலாந்துடன் உடன்பாடு ஒன்றை மேற்கொண்ட ஜப்பான், ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவில் இருந்து திரும்ப அழைத்து கொள்ள கோரியது. ரஷ்யா ஜப்பானை குறைத்து மதிப்பிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே 1904 போர் தொடங்கியது. இந்த ரஷ்ய ஜப்பான் போரில் ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான், அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது. இப்போருக்கு பின் ஜப்பான் வல்லரசுகளில் கவர்ச்சி மிகுந்த கூட்டணியில் நுழைந்தது. ஜப்பானின் வலிய கர அரசியல் விவேகம். 1905க்கு பின் வந்த ஆண்டுகளில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் கட்டுப்படுத்தியது. ஒரு முக்கியமான ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒரு கொரியரால் கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு 1910 கொரியாவை ஜப்பான் இணைத்து கொண்டது. 1912 மஞ்சு அரச வம்ச வீழ்ச்சியுற்றதை தொடர்ந்து சீனாவில் நிலவிய குழப்பம் மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு அளித்தது. சீனாவில் ஷாண்டோங் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருக்கும் உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்பட வேண்டும். மேலும் 2 ஜப்பானிய ஆலோசகர்களை சீன அரசாங்கம் பதவியில் அமர்த்த வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தது. இவ்வலிய அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிட்டது. ஆனால் ஜப்பானை எதிர்க்கும் நிலையில் யாரும் இல்லை. காலனிகள் அமைக்கப்படுதலும் போர்களும். 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பியாவின் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக ஆக்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கண்டத்தை தங்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொண்டன. ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டுத்தரப்பட்டன. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி ஆகிய சீனாவில் தங்களுக்கென செல்வாக்கு மண்டலங்களை நிறுவியன. ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தன்வசப்படுத்தி கொண்டது. இந்தோசீனாவை பிரான்ஸ் கைப்பற்றி கொண்டது. ஸ்பெயினிடம் இருந்து பிலிப்பைனை அமெரிக்கா பெற்றுக்கொண்டது. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்து கொள்ள சம்மதித்தன. ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவிய ஐரோப்பியர் மேற்கொண்ட தொடக்க கால முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. அல்ஜீரியாவையும் செனாக்களையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு நெடிய கடுமையான போரை செய்ய வேண்டியதாயிற்று. இங்கிலாந்து 1879 ஜூலுக்காலும் 1884 சூடான் படைகளும் தோற்கடிக்கப்பட்டது. இத்தாலியை 1896 ஆண்டு அடோவா போர்க்களத்தில் எத்தியோப்பிய படைகளிடம் பெருத்த சேதத்துடன் கூடிய தோல்வியை சந்தித்து இருந்த போதிலும் ஐரோப்பிய படைகளே இறுதியில் வெற்றி பெற்றன. தலைப்பு 3. முதல் உலகப் போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும் அடுத்த பகுதியில்.